வணக்கம். ஒரு உணர்வு பெற்ற மனிதனின் நூல் திருக்குறள். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரம் போய் நிறுது. இன்னைக்கு பேதமை. பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிடம் பெண். ஒரு பொம்பளைக்கு 7 பருவம். முன்னாடி குழந்தை அந்ததையும் விட்டான், அதுக்காலமாக முதிர்கன்னியாகி கேள்வியாக போகிறதையும் விட்டான். அனுபவிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி கொக்கைக்கும் அந்த மாதிரி புக்குங்கள்லாம் 7 பருவம் அப்படின்னு சொல்லி, மலருக்கு 7 பருவம், ஒரு பூக்கு 7 பருவம் இருக்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே பேதை கூட மைய போட்டு பேதமை, சிறுபலத்தனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பேதமைனா பெண்கள் தான் பேதமைக்கு நிறைய அடையாளமாக சொல்லி நிற்பாங்க. ஆனால் ஆண்கள்லாம் பயங்கர அறிவாளிங்க. பொம்பளைங்கலாம் பேதை சொல்லலாம் கேட்காத, பொம்பளை பேச்சை கேட்காத, பெண் வழி சேரல் அப்படிலே சொல்லி வச்சுருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தன்னை சார்ந்து மட்டுமே சிந்திப்பா பொம்பளை. ஞானத்துக்கு ரொம்ப சரி. ஆனால் இந்த உலகத்துக்கு, இந்த உலகாத்மான விஷயத்துக்குன்னா நியூஸ்லாம் படிச்சுன்னு இருப்பார், கடங்காரனாக இருப்பார். ஆனால் பேப்பர்லாம் வாழ முடியாது இவரால். பாவி இவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு வித்தான், அந்த ஊரில் அது நடந்துச்சு, இந்த ஊரில் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, வரப்போகிறான். ஆனாச்சு அவனுக்கு பதில் சொல்கிறான். பொம்பளைக்கு பிரச்சனை, பால்காரன், கடைக்காரன், அரிசி பிரச்சனை. பாரதியாருக்கு போச்சுன்னா பயங்கர பிரச்சனை, நாடு இப்படி இது அப்படி இதுன்ட்டு. சோறு இல்லை இங்கே. அந்த அக்காவுக்கு ஒரே சோத்து பிரச்சனை. அடுத்த வேலை சோறு போகிறதுக்கு இல்லை உனக்கு, அதை சொல்லு இல்லை மாதிரி ஆளாளுக்கு பிரச்சனை மாதிரி. பேதமை என்பதொன்று யாதெனில் எதம் கொண்டு ஊதியம் போக விடல். திமிரில் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வானான்னு உதறது தான் பேதமை. உனக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் விட்டுறதுக்கு பாரு, அதுதான் பேதமை. யாக்கோபு செஞ்சது தான் பேதமை. எப்படி அது பேதமையாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சன்மானம் வானா நீங்கள் உதறினீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை வாங்கி என்ன பண்ணு, இன்னொருத்தருக்கு கொடு. ஐயா இந்த மாதிரி நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க, எல்லாருக்கும் 500 கவரில் போட்டு கொடுக்குறாங்க, எனக்கு வந்து அதெல்லாம் புரியும். யோ வாங்கியா, உனக்கு வாங்கினா என்ன பண்ணு, என்கிட்ட கொடுத்துரு, என்ன பண்ணாத அதை வாண்டான்லாம் சொல்லுது. உனக்கும் கீழே இருப்பவர் கொடி எதுவுமே கொடு. அங்கே நீ நல்லா யோசனை பண்ணிப்பாரு, உன் குடும்பத்திலே ஒருத்தர் ஏழையாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொடு. பேதமை என்பது ஒன்று உண்டு, எதனால் எதம் கொண்டு திமிரில் ஊதியத்தை என்ன பண்ணிடுது, நெக்லெக்ட், வானான்னு சொல்லி தள்ளுறது. தக்க சன்மானம் கிடைக்குது, வானான்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்? திமிர் தான். அதுதான் பேதமை, அதுதான் பேதமை. இந்த கதை ஒரு ஞாபகம் வருது. ஒரு மன்னன் முன்னாடி ஒரு கவிஞன் போய் கவிதை பேசுறான். ஒரு மன்னன் முன்னாடி போய் கவிஞர் போய் கவிதை சொல்றாரு. கவிதை சொன்ன உடனே, ஒரு கவிதை சொன்ன உடனே இப்படி திரும்பினாரு, இன்னொரு கவிதை சொன்ன உடனே இந்த பக்கம் திரும்பினாரு, இன்னொரு கவிதை சொன்ன உடனே இப்படி திரும்பினாரு, இன்னொரு கவிதை சொன்னோன்னே ஏந்து போயிட்டாரு. ஏந்து போயிட்டுனா, ஐயோ நம்ம கவிதை நல்லா இல்லை பொழுதுன்ட்டு இருந்தாலும் வந்துட்டான். வந்தோடனே அப்படியா என்னாச்சு, என்ன நடந்தது? எதிர அமைச்சர் வர்றாரு. வெளியே வரும்போது, என்ன நான் கவிதை படித்தேன், இந்த பக்கம் பார்த்தாரு, அந்த பக்கம் பார்த்தாரு, மேலே பார்த்தாரு, அம்மா ஏந்து போயிட்டாரு. அவர் எனக்கு என் கவிதையை வந்து பிடிக்கல பொழுது. அப்படிலாம் இல்லை, அவர் ஏதோ உனக்கு சன்மானம் தரேன்னு நினச்சிருக்கிறாரு. நீ என்ன பண்ணுற, அந்த சன்மானத்தை வாங்கினா என்ன பண்ணுவேன்? அவர் எங்கங்க எனக்கு சன்மானம் தர, அவர் தான் ஏந்து போயிட்டாரு, சன்மானம் தரேன்றேன். அப்படி கொடுத்தா அந்த சன்மானம் தரலாம், அவர் உனக்கே கொடுத்துறேன்ட்டான். என்ன சொன்னா? அப்படி கொடுத்தாருண்ணா. அப்படியா, உண்மைதானா? ஆமாம், ஒன்றும் இல்லை, அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருன்னாரு. என்னண்ணா, இந்த பக்கம் இந்த கவிதைக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணாரா, இந்த கவிதைக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணாரா, இந்த கவிதைக்கு ஐயோ நானே இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாராம். கடைசி கவிதை சொன்ன வித்யா, இந்த அரசாங்கம்லாம் உனக்கு தான், எனக்கு தேவையில்லைன்ட்டு எது போயிட்டாராம். இப்போ என்ன பண்ணுவார் சொன்னவரு? அதான் பேதமை. உன்னோட வேல்யூ தெரியாம நீ என்ன பண்ணிடுற? உனக்கு எவ்வளவு பெரிய தலை, கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்குது, கடவுள் இல்லைன்றிய உன்னை விட ஒரு முட்டாள் இருப்பானா? அதான் பேதமை. கருப்பா ஒரு சட்டை போட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சா நீ என்ன யாரு? பேதமையில மிதமிஞ்சு போய் இருக்கிற. ஊதியம் கொண்டு ஏதம் கொண்டு ஊதியத்தை உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, இது பேர் மெய்ன்னு வச்சுக்கிறான். இந்த உடம்புக்கு பேர் என்ன வச்சுக்கிறான்? மதவாதி சொல்ற பேச்செல்லாம் கேட்டியான் திமிர்வாதம் போடுற. அவன் கடவுள் பேர்ல ஜாதியை பற்றி வச்சுக்கிறான். ஜாதி இல்லைன்னு சொல்லு, கடவுள்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்ற? கடவுளை கண்டுபிடிச்சவன் காட்டு முன்னாடி என்ன உண்மையா இல்லாம இருக்கும்? காட்டு முன்னாடி கண்டுபிடிச்ச நெருப்பு தான் இன்னைக்கு வேக வச்சு சாப்பிட்டுங்கிற. நீ என்ன தனியாக அந்த நெருப்பை காட்டு முன்னாடி தான் சிக்கன் முக்கி கல்லை வச்சு, அதெல்லாம் காடு எரிஞ்ச போது சுற்று போன வெத்து போன மானை சாப்பிட்டு தான் நம்ம மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, கூறுகறி சாப்பிட்டுக்கிறோம். அங்கே தானே நீ கத்துக்கினேன். காட்டு முன்னாடி இருந்து ஒத்துக்க முடியாம போயிடும். காட்டு முன்னாடி பின்னது தானே புள்ள பிறந்திருக்குது. நம்மளாம் காட்டு முன்னாடிக்கு முன்னாடி இந்த முன்னாடி நம்மளுடைய முன்னாடி மூதாதையர்கள்லாம் யாரு தான்? காட்டு முன்னாடி தான். பெரியாருக்கு நான் நாகரிகமான அப்பா அம்மா வந்துட்டாங்களா? அவருக்கு
பெரியார் மட்டும் அப்படியே நாகரிகமானவங்களுக்கு பிள்ளைய போந்தாரு. பூர்வீகம் போனா எங்க தான் இருக்கான்? காட்டு மிராண்டி. இவன் ஒரு காட்டு மிராண்டி, உண்மை புரிஞ்சுக்காதவன். ஆனா எல்லாரையும் காட்டு மிராண்டின்னுக்கிறான். அனத்தை சேர்த்து காட்டு மிராண்டி. அப்பனா என்ன இல்லை, பேதமை என்பது எதுன்னா ஒரு ஊதியம் இருக்குது. மனிதனாக பிறந்தால் அவனுக்கு ஒரு ஊதியம் இருக்குது. கடவுளை புரிந்து கொள்ள இப்படி மேதம் கொண்டு அது வானான்னு சொன்னா என்ன சொல்லணும்? நானே பேதை முட்டாளு பேதமைன்னு சொல்றோம். பேதமையில் எல்லாம் பேதமை, காதாண்மை கையல்ல தன் பொற்செயல். பேதமையிலேயே எதிர பெருமையா ரொம்ப பேதமையானது, அறியாமையிலேயே அல்லது முட்டாள்தனத்திலேயே அல்லது சிறுமை பண்பிலேயே எது ரொம்ப சிறுமைப்பட்டது அப்படின்னு கேட்டா, காதல் கொண்டு ஒரு செயலை காதல் கொண்டு செய்யாம செய்யுது. வெறுப்பிலேயே செய்வான். எதை செஞ்சாலும் சனியை இவனுக்கு கறி குழம்பு செய்யணும், இவனுக்கு மீன் குழம்பு செய்யணும், வாங்கி வந்து போட்டான் புறம்போக்கு. அது குழம்பு எப்படி இருக்கான் அப்படின்னு தான் இருக்கும். அது அப்படியே அறுகுறாங்க, இது இப்படி அறுகுறாங்க, அது எப்படி. ஆனா வெளியே வந்து மேக்கப் பண்ண வந்துச்சு, எப்படி இருக்கான்? சாப்பிட பிடிக்கும். ரசிக்கிறதுல எங்க இருந்து ரசிக்கணும்? சும்மா அப்படியே எங்கேயுமே. பேதமையுள் எல்லாம் பேதமை, காதாண்மை கையல்ல. காதலோட ஒரு செயலும் என்ன பண்ணாம செய்யறது தான். அதான் சொல்றேன், சிக்கன் கட் பண்ணும் போதே சாப்பிட்ற பசி ஆறணும். இறைவா இந்த பிரியாணி எல்லாருக்கும் பசி ஆத்தணும். ஒரு காவலம் சோறு போடுறீங்க, கஞ்சி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே எப்படி கொடுக்கணும்? அன்பா என்னால முடிந்தது அப்படின்னு கொடுக்கணும். இது கேட்டு தொலைச்சிட்டானே சனியை. பார்த்துட்டான் வர பாக்கெட்ல இவ்வளோ பணங்குது, ஒரு 50 ரூபாய் எடுத்து அவன் மூஞ்சில விசிறுவோம். போச்சு, எல்லாம் போச்சு, நல்லது இல்லை. பார்த்துக்கோங்க. பேதமையில் பேதமை. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். ஒரு பேதை என்ன செய்வான்? நானவே மாட்டான். ஏன்னா மனுஷனா பிறந்திருக்கிறோமே, நம்ம கடவுள் தெரியாமையே கடவுள் இல்லைன்றமேனு வெக்கப்படணும். வெக்கப்படுவானா? வெக்கப்பட மாட்டான். எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல தெரியாம அப்படி தெரிஞ்ச மாதிரி பேசுறானே, வெக்கப்படுவானா? வெக்கப்பட மாட்டான். ஒரு பேதை என்ன செய்ய மாட்டான்? வெக்கப்பட மாட்டான். நாடுவானா? அது என்னத்தான்னு பார்க்க போவானா? என்னதான் அது உண்மைதானான்னு ஆராய்ச்சி பண்ணுவானா? நாடவும் மாட்டான். நாரின்மை, நுட்பமா அதை பார்க்கறது புரிஞ்சுக்கிட்டவனால முடியவே முடியாது. யாதொன்றும் பேணாமை, எந்த செயலும் செய்யறதுக்கு என்ன பண்ண மாட்டாரு அவரு. எத்துவசமே ஒரு ஆர்வமே எதுவுமே இருக்காது. இது தாண்டா பேதை தொழில். அவனுக்கு ஒரு தொழில் இது. முட்டாளுக்கு ஒரு தொழில் இதுன்னா செய்ய மாட்டான், நாட மாட்டான், நாண மாட்டான், நாரின்மை இருக்காது. எதுக்கு என்ன பண்ண மாட்டாரு, எது ஒன்றும் பேணவும் மாட்டார், பாதுகாக்கவும் அதை மாட்டார். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும். ஓதி படிச்சு உணர்ந்தும் உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையர். தனக்கு புரிஞ்சுக்கல, தான் அடங்கல, தான் என்ற ஒரு திமிரு அடங்கல. ஏண்டா கடவுள் எல்லாருக்கிட்டும் இருக்குது, உடம்புல தாண்டா இருக்குது, விசேஷமா இருக்குது, எல்லாத்துக்குள்ளும் அது இருக்குதுன்னு புரிஞ்சுச்சேன்னா வர்ற ஒரு ஆள்கிட்ட இருக்குது தானே. அப்புறமா என்ன மாங்க நீ மட்டும் தான் டர்பன் கட்டின பெரிய ஆள்னு சொன்னுக்குது. இதுதான் சொல்ற. ஓதி படிச்சுட்டு உணர்ந்துட்டு பிறருக்கு உழைத்து அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணிட்டு சொல்லிவிட்டு தான் அடங்கா, தான் என்ற திமிரு அடங்கல. உங்கள இருந்து நான் தான் விசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள ஒரு விசேஷத்தை என்ன பண்ணல, உண்மையிலேயே தெரியல. அவனை விட ஒரு பேதை இல்லவே இல்லை. பேதன்னா பாருங்க, நாடாம அவன் ஒரு பக்கம், இந்த பக்கம் திமிர்லான்னுக்கிறாரு. ஆனால் தான் தலைவர் போட்டோ போட்டு என் சிலையை கொஞ்சம் சேர்த்து எதுக்கி வைப்பா, நான் தான் திருக்குறள் எழுதிக்கிறேன், பிற்காலத்தில் வரவங்களாம் பார்க்கட்டும், எனக்கு கும்பிட்டோம். என்ன பண்ணல, சொல்லலை. நான் என்ன ஜாதியில் பிறந்துக்கிறேன், எனக்கு இந்த ஊர், எங்கள் அம்மா இவரு, எங்கள் அப்பா இவரு, நான் பலானுவேன். என்ன பண்ணல, சொல்ல அவசியம் இல்லை. அதான் ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தன்பு கழுத்தும் அலர். பேதமை கண்டு உங்களுக்கு ஒரு முறை வந்துச்சு, நீங்கள் அறியாமையோட நீங்கள் அறியாமை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா பிறவிக்கும் உங்களுக்கு அது துன்பம். எப்போ நம்ம அதை தான் சொல்கிறேன், தப்பு செஞ்சிட்டோம்னா தண்டனை நிச்சயமா ஒன்று. அதெல்லாம் பண்ணக்கூடாது. குற்றம் செய்யாதிரு மனமே, மனதில் குற்றம் செய்யாமல் இருக்கணும். இல்லை எது குற்றம் அப்படின்னா, எதெல்லாம் குற்றம் இல்லை அதெல்லாம் குற்றம் சொல்லி வச்சுக்கலாம். எது குற்றமோ அதை பற்றி அக்கறையே எடுத்துக்கிறது இல்லை. அடுத்தவங்களை இப்படி இரு அப்படின்னு சொல்றது பெரிய குற்றம். எது குற்றம்? அடுத்தவங்களை வரையறுத்து கொடுக்குற பத்தியா, அதான் பெரிய குற்றம். நீ இத்தனை மணிக்கு எழுந்துக்கோ, நீ இத்தனை மணிக்கு இதை செய், அத்தனை மணிக்கு அதை பண்ணு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இன்னொருத்தர் வரையறுக்கிற பாரு, அதுதான்
ஆலோசனை சொல்லலாம், நீ இப்படி எழுந்துக்கலாம் நல்லா இருக்கும், இப்படி பண்ண ஆலோசனையாக அதை சொல்லலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, அதை கட்டாயமாவோ அதிகாரமோ பண்ண முடியாது. அதுதான் குற்றம். ஆனால் இப்போ குற்றம்னா என்ன நினச்சிக்கிறான், கறி சாப்பிட்ற பாரு அது குற்றம்ன்றான். என்ன வரைய இருக்கிற பாரு அதான்டா குற்றம். நான் என்ன சாப்பிடணும்னு யார் முடிவு பண்ணணும்? நான் தானே முடிவு பண்ணணும். என் சம்பாதிக்கிறதுக்கு தானே நான் சாப்பிட முடியும். சாப்பிடாதுன்னு சொல்றேன், நீ என்ன அது சொல்றதுக்குன்னு கேட்டானா? கேட்கவே இல்லை. நான் எந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு யார் முடியும்? இப்போ அப்படியே ஆயிடுச்சு. அவர் சொன்னார்னா நம்ம கேட்கணும், அவர் சொல்லி நம்ம கேட்கலன்னா குற்றம் ஆயிட்டான். குற்றமே இல்லாததுக்கு இன்னொரு டெபினிஷன் வர கொடுத்துட்டான். அவர் பெரிய மகான் சொல்றாரு, காஞ்சி பெரியவா சொல்றாரு, என்னையா நீ கேட்டுக்கிற கைதை கேட்டுக்கோ இல்ல, அப்படியே ஆயிடுச்சு. இப்போ கதை பெரியவா பேசுறா, என்னையா நீ கேட்டு கீழ்பெஞ்சு நடந்துக்க மாட்டேன்ற, இந்த நீ தான் குற்றவாளின்னு ஆகிட்டான். அது இல்லை. பொய்ப்படும் ஒன்றோ புனைப்பூனும் கையாரி பேதை வினைமேற். ஒரு பேதை எதை செய்வான் அப்படின்னா, பொய்யான ஒரு விஷயத்தையும் தேவையில்லாத ஒரு தான் செய்வான். பேதையினாலே பிரமையினாலே பாட்டு ஒன்று கேட்டுறீங்களா? என்னடா நான் சோப்பில் பேர் எழுதினுக்கிறது, கவிதை எழுதிது, அதை பண்ணுகிறது, இதெல்லாம் பேதை செயல் மாதிரி ஆகிடும். எப்போ அது வெற்றி பெறும்னா, அசல் அதை போய் சந்திச்சு அதை கூட நீங்கள் உறவாடும் போது எல்லாமே என்ன ஆகிடும், நேரம் ஆகிடும். நீங்கள் கடவுள் தெரியாத காலத்தில் ஒரு கல்லுக்கு போய் பூஜை பண்ணுறீங்க, பூ போடுறீங்க, இதை செய்கிறீங்க. எப்போ அது தப்பு இல்லைன்னா, அதை உணர்றதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சு உணர்ந்து அது வந்து வெளியே வரும்போதுன்னா இல்லை தப்பு இல்லை. ஒருத்தர் சொல்லி எல்லாம் உணர்றீங்க, திரும்பவும் நீங்கள் பழையபடியே போய் செஞ்சிருந்தா. பண்டு நான் பன்மலர்கள் பறித்து எரிந்தது எத்தனைன்றான் என் குரு. சொல்லுவோண்ணே, நாங்கெல்லாம் பயங்கரமான ஆல்ரெடி பிறகும்போதே அறிவாளி, நாங்கள் வரும்போதே அறிவாளியாக வந்துட்டோம். நான் சொல்லிடுறேன், பண்டு நான் பன்மலர்கள் பறித்து எரிஞ்சா இருப்பான். இவ்வளோ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அந்த கல் மேலே எரிஞ்சா இருப்பான். என்ன பண்ணியிருப்பான், அப்படியே தூவி இருப்பான். ஆனால் அதை கூட என்ன சொல்கிறான், அவன் தூவந்தே ஒரு என்ன தான் அசிங்கம் தானே. அதனால என்ன பண்ணிட்டான், இப்போ சொல்லும்போது எரிஞ்சேன் விசர்னேன், கடுமையான ஒரு வார்த்தையை போடுறாங்க. பண்டு நான் பன்மலர்கள் பறித்து எரிந்தது எத்தனை, வீணா போச்சே. மலர் எவ்வளவு அற்புதமானது, திரும்பி கல் மேல போட்டனே, தப்பு இல்ல, நான் முட்டாள்தனம் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்றாரு. பொய்ப்படும் ஒன்றோ புனைப்பூனும், எது பொய்ன்னு படும் நல்ல பொருத்தம். ஆனா விட சொல்லணும், போயேனும் பொய் தான் சொல்ற, ஒரு பொய்யாவது சொல் கண்ணி, உன் காதலன் நான் தான் என்று, அந்த பொய்யில் நான் வாழ்வேன். நாமளும் அப்படி வாழ முடியாது. நீ பொய் சொல்றவானா போ அப்படின்ட்டு உன்னு போயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் ஏதோ குறைஞ்சி பிடிச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம என்ன செய்யுது சரி என்ன பண்றது, அதை குத்தானே வாழ்ந்தவன, வேற தகுதி இல்லையே நமக்கு, என்ன பண்ண அதையே அட்ஜஸ்ட் பண்ணினே போக வேண்டியதான். திறமை என்ன பண்ண மாட்டான், அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். நல்லா திறமை இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. காசு ஒரு 500 ரூபாய் வச்சுக்கிறீங்க, பிரியாணி 80 ரூபாய்க்கு போய் சாப்பிட்றீங்க, நல்லா இல்லை, என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, வேற சிக்கன் பிரியாணி சரியில்லைப்பா, வேற பிரியாணி இல்லை, வேற ஹோட்டல் மாறுவீங்க தானே. எப்போ ஊர்ல ஏதோ சரக்கு இல்லை, எதுவுமே 80 ரூபாய் தான் இருக்குது, என்ன செய்யுது, என்ன செய்யுது, நமக்கு கச்சேரி தான் நமக்கு என்ன, நமக்கு இதே தான் வாழ்க்கை எல்லாத்தையும். எப்படி ஏன் ஒன்று எதுவுமே போக மாட்டேன்ற, அப்படியே இப்பதான் கட்சி துணியாகிற காம்ப்ரமைஸ் ஆகுறதுல உன் தகுதி அவ்வளவுதான்டா, உன் தகுதி அவ்வளவுதான், பெண் தகுதி அவ்வளவுதான். என்ன செய்யுது, குடிகாரன் இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிக்க வேண்டியதுதான். நம்மளால முடியாது, என்ன செய்யுது, அதான் முடியலன்னா செஞ்சிருந்தான் அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். பொய்ப்படும் ஒன்று பேதை மட்டும் தான் செய்வோம். அதனால தான் பெண்ணை பேரை சொல்லி வச்சுக்கிறோம். நல்லா முட்டாள்னு தெரிஞ்சவனா செய்தவன கூட வாழ்ந்துங்கிறாளே அப்படின்ட்டு. ஏதிலார் ஆற தமர் புசிப்பார் பேதை பெரும் செல்வம் ஒண்ணுமே இல்லாத ஏழை ஆற தமர் பசிப்பார், ஒண்ணுமே இல்லாத ஒரு பக்கத்தில் இருக்கும்போது நல்லா வெட்டுன்னு விட்டு கொட்டுன்னு நல்ல மனுஷன் பேதை முட்டாளு தான் அது மாதிரி செய்ய முடியும். அறிவாளி செய்வானா, என்ன பண்ணிப்பான், நீ கொஞ்சம் சாப்பிடுப்பா, ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். சொல்லணும், சொல்லனா யாரும் இல்லை அவன். ஏல எனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சு, நான் அனுபவிச்சிட்டேன், எனக்கு மட்டும்தான் உனக்கு கிடையாது, நீ பின்னாடியே இருந்தா அவன் யார் அவன்? எங்க அப்பா 74 போய் எம்ஜிஆர் காமிக்கிறாரு. முதல்ல இந்த எச்ச இலை அது வெற்றி பெற்ற இலை அதெல்லாம் ஒரு பாட்டுல வரும் பார்த்தீங்களா, அப்போ எப்படி தூக்கி காமிச்சிருப்பாரு எனக்கு. எப்போ அப்பதான் நான் பார்க்க முடியும்.
ஏய் நான் என்னோட நீ குள்ளமா இருந்தா அப்பதான் நீ பார்க்க முடியும், கீழே வச்சு போயிரு. ஒரு விஷயத்த என்ன காட்டணும்னா என்ன பண்ண, நான் அவனை என்னை விட உயரத்துக்கு அவனை எத்தனை போய் உட்கார வச்சு காமிக்கணும். என்னோட மட்டம் தட்டியா காமிக்கணும் அவனை. அப்போ ஒரு குரு என்ன பண்ணோம், தம்பி எவ்வளவு செல்வம் தான், நீ உனக்குள்ள எவ்வளவு விசேஷத்தை பொச்சு வச்சுக்கிற, நீ ஒரு பெரிய புதையலடா, நீ தான் உள்ளுக்குள்ளே வச்சு கடவுள் இல்லைன்னு வர தெரிஞ்சுக்கிற. கசமலை எதனா சொல்லும் போது, கைதிங்க எதனா உலரட்டும், மதம் எதனா பேசி தீரிட்டோம், நீ ஏன்டா தம்பி சடங்குக்குள்ள மாட்டின? சடங்கு இல்லடா, கடவுள் இருந்தது இல்ல, கச்சா வந்துட்டான் பாடுறா இருந்தாலு அல்லத்தான்ட்டு. ஏன்னா இருந்தாலும் அங்க வந்துச்சான் கச்சா, கடவுள் இல்ல கடவுள் இல்ல கற்பிச்ச முட்டாள் கிட்ட பேசிட்டு காலைல தொப்பி ஒன்று போட்டு பேசிங்க தானே, நல்லா ஆகுது கேட்கறதுக்கு. என்னடா அவன் என்ன முடிவுக்கு வந்தான்? ஒரு முடிவுக்கே வராத முடிவு ஏன்டா போயின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். உன் இதே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சிம்பிளா முடிச்சுன்னு போயிடலாமே. என்ன பண்ண போற, மேல தூக்கி வச்சு காட்டணும். பேதைனா செய்யறது இல்லை. எங்க அப்பா ஒரு முட்டாளு, கை தேர்ந்த முட்டாளு, என்ன பண்ணிருப்பாரு எனக்கு எம்ஜிஆர் காட்டுறதுக்கு? எனக்கு பேரே ஒரு அறிவாளியா இருந்தா தான் என்ன செய்வான், தண்ணியில உணர்த்தின உயர்த்துவான். ஒரு இடத்துக்கு போனா உங்களுக்கு என்ன ஆக்கணும், நீங்க முன்னேறணும், மேலும் வளரணும். இருக்கத்தையும் பூச்சி கீழே இறக்கி விட்டானா என்ன ஆகுது? நல்லா ஏதோ வாழ்ந்துக்கிறீங்க பச்சின்னு, அதையும் இல்லாம ஆகிட்டான். ஏற்கனவே ஏதோ பண்ணி பொண்ணு சட்டை கிட்ட போட்டு நல்லா இருக்கிறீங்க, அதை சாப்பிடாத இதை சாப்பிட்டா என்ன ஆயிடுவீங்க? அப்படியே ஏற்கனவே பண்ணின்னு மாதிரி இருக்கிறீங்க, அடுத்தது என்ன ஆயிடுவீங்க? கட் பண்ணி மாதிரி ஆயிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் கட் பண்றதுக்கு இடம் போனாங்க. எப்படி வாழணும்? நீங்க சும்மா சந்தோஷமா வாழணும். எப்படி வாழணும்? சும்மா சந்தோஷமா வாழணும். நாலு சிரிப்பு சிரினா நியாயமா? இதெல்லாம் சிரிப்பு எப்படி வருமோ அப்படி என்ன பண்ணணும்? சிரிக்கணும். அழ எப்படி வருமோ அப்படி அழணும். இயல்பு என்ன பண்ணக்கூடாது, கெடுக்கக்கூடாது. ஏதிலார் மட்டும்தான், என்ன முட்டாள் மட்டும்தான் என்ன செய்யறான், பக்கத்துல ஒருத்தனை வச்சுன்னு தானே சாப்பிட்றான். தான் மட்டும் வாழணுன்ற நினைப்பு முட்டாளுக்கு மட்டும்தான் வருது. மையல் ஒருவன் கலித்தாற்றால் பேதைத்தன் கையன்று உடைமை பெரிய. மையல் ஒருவன் கலித்தாற்றால், ஒண்ணு மேல போதை ஆயிட்டு அதையே விசேஷம் நினைச்சின்னு அதையே பிடிச்சுன்னு கூட பேதைத்தான். பயங்கர போதை. மதம் ஒரு போதை. இந்து மதம், we are BJPs இல்ல RSS ஆப்டர்சர். ஒரு நட்டி ஒன்று வச்சுக்கோ, வெளியே ஒரு சட்டை கருப்பு காக்கி டர்சர் போட்டு நம்மலாம் யாரு இந்து மதத்தை தூக்கி அப்படி நிறுத்தலாம். இந்து மதம் எதுனே தெரியாது, ஒரு தூக்கி நிறுத்தலாமா அவருக்கு? இந்து மதம்னு ஒன்று இல்லவே இல்லை. 6 மதம் சேர்ந்தது, 6 மதம் கூட்டமைப்பு, எல்லாருமே இந்துக்கள் தான். இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே யார் தான்? இந்துக்கள் தான். இந்து மதம்னு ஒன்று தனியா இல்லவே இல்லை. நீ இப்போ இது என்ன சொல்ல வர, இப்போ நம்மளாம் இந்துக்கள், நம்மளாம் இந்தியர்கள்னு சொல்ற, இந்துன்னு சொல்றது ஒன்னே தான். சிந்து நதி ஓரத்தில் வாழ்ந்த மக்கள் அத்தனை பேரும் யார்கள் தான்? இந்துக்கள் தான். சிந்துன்னு சொல்றது பதில் இந்து, சிந்து சமவெளி நாகரிகன்றதுக்கு பதில் அவன் சொன்னா இந்துன்னு சொல்லிட்டான், அவ்வளவுதான். இனி இந்துன்னு ஒரு வார்த்தை வச்சுன்னு இப்ப கடவுளே இல்லைன்ற அவன் இந்து இல்லையா? அவனும் இந்து தான். புத்தரை வழிபடுறான், அவன் இந்து இல்லையா? அவனும் இந்து தான். நீங்க 10 போட்டோ மாட்டி வச்சுப்பீங்க, ஏசு நிறைய மாட்டி வச்சுப்பீங்க, மேட்டர் ஆகுது உங்களுக்கு விஷயமே இல்லை. ஆனா ஏசு கும்பிடுறவனா ஏசு நல்லூர், மற்றவங்க எல்லாம் சாத்தான்ருவான். ஆனா நமக்கு என்ன இல்லை பிரச்சனை இல்லை. ஏன்னா 10 போட்டோ இருக்கணும் மாட்டி வச்சிரு, ஏசு ஒரு போட்டோ இருக்கட்டுமே இல்ல, அதுவும் ஒண்ணு இருக்கட்டும், போப்பா வைப்பா, அதையும் ஒண்ணு வை, அதுக்கு கொஞ்சம் கருப்பத்தை காட்டு, என்ன சொல்றது, அதுக்கு ஒரு பொங்கலை போடியா, அவரும் ஒரு சாமியாமே இருந்துன்னு போட்டோம். எத்தனையோ சாமி இது, அது ஒரு சாமி வெய்யா, என்ன இல்ல பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. என்ன பிரச்சனை எங்களுக்கு? பாவம் ஏசு நல்லவருக்கு தான் ரொம்ப பிரச்சனையாகி போச்சு இப்போ. அதனால RSS போராடி இன்னொன்னு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கிடையாது, இந்து மதத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, நீ தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியம் அதுக்கு கிடையவே கிடையாது. நீ வேணா பொழைச்சிக்கலாம், அதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணின்னு நான் தலைவர்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், பொழைச்சு போ, என்ன பண்ணு பொழைச்சு போ, போன போ. ஏன்னா எல்லாருமே கடவுள்னு சொல்ற ஒரே மதம் அது மட்டும்தான். யோக சாதனை சொல்லி கொடுத்துரு ஒரு மடம் எங்கடா அங்கே மட்டும்தான் இருக்குது. அதில் முட்டாள்தனம் இருக்குது, ஜாதி ஏற்றத்தாழ்வுகளும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அது ஒரு நாகரிகமான ஒரு மனிதர்கள் அந்த மாதிரியான ஒரு நாகரிக வரையறுக்குள்ள இருந்தது. அது மேலும் நாகரிகம் அடையிறது எப்படின்னு யோசி, என்ன பண்ண, இன்னும் அதை நாகரிகமாக்குறது எப்படின்னு யோசி, இன்னும் அதை வலுப்படுத்துறது எப்படின்னு யோசி, இன்னும் அதுல இருந்து யோகிங்களை உருவாக்கு. ஏன் எல்லாரும் நிறைய பேர் யோகிகளாக அதுல இருந்து நிறைய பேரை உருவாக்கிறது. கடவுள் புரிந்து கொண்ட மனிதர்கள் மதம். நீங்க கிறிஸ்தவரான கச்சேரிக்கு நீங்க கடவுள்லாம் புரிஞ்ச முடியாது, ஏசத்தான் நீங்க நல்லவர்னு சொல்லிடணும் கச்சேரியும் இல்ல, அவர் உங்களை தூக்கின்னு போவாரு. நீங்க என்ன வாங்கிடலாம், கடவுள் புரிஞ்சுன்னு நீங்க ஒரு சாதகராக மாறிடலாம், நீங்க ஒரு வெற்றி பெற்றவனாக மாறலாம், நீங்களும் அந்த மகா சூன்யத்தை அடையலாம். அவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் எங்க இருக்குது. அதனால இவங்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, தூக்கி அது ஏற்கனவே நின்று இருந்தாங்க, அதெல்லாம் நிறுத்து நேராக நிறுத்த முடியும் நம்ம
அதனால நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்லை. இந்து மதத்தெல்லாம் நாங்கள் நிறுத்துறோம் தூக்குறோன்றது அந்த கதையெல்லாம் உங்களுக்கு வானவே வேணாம். அது உங்க வேலை இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம், 10 போட்டா கூட இயேசுநாதர் போட்டவன் ஒரு இந்து இயேசு போட்டவன் என்ன பண்ணுவான், சும்மா கேட்குதா, ஐயோ நீங்க இயேசுநாதருக்கு படிச்சிங்க. ஆனா நீங்க சுண்ணூர் குத்தினா சாத்தானுவான். நீங்க சுண்ணூர் குத்தா என்ன பண்ணீங்க, சாத்தான் வந்துடும், வாங்க மாட்டான். அது சாத்தான் கூட அவங்க போனா 2 இருக்கும் அவங்க கிட்ட. நம்ம கிட்ட கடவுள் மட்டும்தான் இருக்குது, சாத்தானே இல்லை. நமக்கு சாத்தான் மாதிரி இருந்தா கூட கடவுள் தான். இவ்வளவு பெரிய பல்லு, இவ்வளவு பெரிய நாக்கு, தலையெல்லாம் அப்படியே மாலை மாலையா எலும்பு கூடு, அதையும் தாயே காளி அப்படின்னு கும்பிட வேண்டியது தான். கடவுள் ஒரு போடு ஓங்கி ஒரு போடு போட்டு தண்ணியை தெளிச்சு அது என்ன பண்ணு, கல்லை வச்சு சாணியை வச்சு கும்பிட்டு சாமி கும்பிடுவோம். நல்லா மாட்டு டீ தானே பிச்சு வச்சு பண்ற வேண்டியது. அது என்னவா பண்றோம், சாமியா எல்லாம் எங்களை எது பார்த்தாலும் என்னத்தான், மரம் பார்த்தாலும் சாமி தான், மாட்டு சாணி பார்த்தாலும் சாமி தான், எதை பார்த்தாலும் நீங்க அதெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. மையல் ஒருவன் மையல் கொள்றது, நீங்க ஒரு கிறிஸ்தவன் தான் பேதைன்னு அர்த்தம், நீங்க ஒரு முஸ்லீம்னா நீங்க ஒரு பேதைன்னு அர்த்தம். இந்துனா பேதை தான், ஆனா நீங்க இந்துனா மதத்தை சாராத இந்துவா இருக்க முடியும். நீங்க குறிப்பிட்ட வரையறுக்குள்ளப்பட்ட ஒரு மனிதராக இருக்கணும். நீங்க மத அடையாளம் திருநீர் போட கட்டி நீங்க இந்துவா இருக்கலாம், திருநீர் போட்டு தான் நீங்க இந்துவா இருக்கணும் இல்லை. நாமம் போட்டா இருந்தா பட்டாச்சா இருந்தா எது வேணா பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு வாய்ப்பு இருக்குது. அந்த நாமத்துல கூட கீழே இப்படி ரவுண்டு போட்டா இருந்தா, இப்படி போட்டு ஃபுல் போட்டா இந்துவா, எப்படி போட்டாலும். பூணூல் போட்டா இருந்தா, பூணூல் போடலன்னா இருந்தா, டும்மி வச்சா இருந்தா, டும்மி போடலன்னா இருந்தா, எப்படி வேணா இருந்துக்கோ. ஆனா நீங்க இயேசு நல்லா கிடையாது. கிறிஸ்துவ முகமது நபி ஒரு மனுஷன் வந்து போனா அவன் வாங்க மாட்டேன், அவன் 8 கல்யாணம் பண்ண, நான் ஏன்டா அப்படி போனீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கிடையாது, நீங்க முஸ்லீம் கிடையாது. பார்த்தீங்களா? அப்பனா என்ன ஆயிடலாம், நீங்க ஒரு முஸ்லீமோ நீங்க இந்துவோ நீங்க சொன்னா நீங்க யார் தான், பேதை தான். இவருடைய அக்கார்டிங் டு திருவள்ளுவர் மையல் ஒருவன் கழித்தாற்றால் பேதை. அது மேலே எப்ப பார்த்தாலும் கல்லு குடிச்சு தாண்டா நான் இருப்பேன், சாராயம் இல்லாம என்னால வாழவே முடியாது, கல் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னா நீங்க யார் தான், பேதை தான். சிகரெட் இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க யார் தான், பேதை தான். பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க யார் தான், பேதை தான். அரிசி சோறு இல்லாம என்னால வாழ முடியாதுன்னா கூட நீங்க பேதை தான். சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கணும், என்ன பண்ணணும், சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கணும், பழுதியும் சாப்பிட்டுக்கணும். நான் இப்போ கரிமீனே சாப்பிட மாட்டேன்னா யார் தான், பேதை தான். யார் தான், நீங்க ஏதோ ஒன்று வரையறது ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டீங்கன்னா நீங்க யார் தான், பேதை தான், முட்டாள் தான். இவ்வளவு அழகா சொல்லிட்டு பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண். பெரியது இனியது, ரொம்ப பெருசு, ரொம்ப இன்பமானது எதிரான பேதையோட உறவு இல்லாம இருக்குது. பெருசு இனிமையானது, பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பிழை தருவதொன்றில். அவங்கள பிரிஞ்சு போனேன்னா ஒரு குற்றமும் கிடையாது. பொதுவாக நட்பு பாராட்டுறது நல்லது தானே, ஆனா பேதையோட உறவுன்னா இல்லை உனக்கு நல்லது இல்லை. ஆனா நான் சொல்றேன், அவர் வள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்றேன் நீ பேதையாயிரு ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். நீ ஒரு முஸ்லீம் ஆயிரு ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். நீ ஒரு கிறிஸ்தவன் ஆயிரு ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். உன் முட்டாள்தனத்தை விளக்குறதுக்கு தான் நான் இருக்கிறேன். நீ புரிஞ்சுக்கோ, இயேசு நல்லவராக இருக்கட்டும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, உனக்கு என்ன அதனால லாபம், நபி சொன்னதெல்லாம் சரியா இருக்கட்டும், அது அவருக்கு, உனக்கு என்ன அதனால. 840 கழாக்கால் பள்ளியுள் வைத்தாற்றல், கழாக்கால் பள்ளியுள் வைத்தாற்றல் சான்றோர் குழாத்து பேதை. ஒரு சான்றோனை என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, கிணத்துலாம் வச்சு மூடி பண்ற முடியாது. ஒரு பெரிய அறிவாளியை என்ன பண்ண முடியாது, மடக்கையெல்லாம் வச்சிட முடியாது. எப்படி இருந்தாலும் என்ன பண்றோம், அறிவு வெளிப்பட்டு தான் ஆகும். ஒரு பேதையை நீங்க சபையில எடுத்து போய் வைக்க முடியாது. எப்படி இருந்தாலும் என்ன ஆயிடும், அவருடைய அறியாமை வெளிப்பட்டுரும். சபையில எடுத்து போய் பேதையை வச்சா என்ன ஆயிடும், அவருடைய அறிவு வெளிப்பட்டுரும். ஒரு அறிவாளி எடுத்துன்னு போய் உள்ளவே போய் ஃபுல்லா கல் வச்சு மூடி மறைச்சாலும் கூட என்ன ஆயிடும், வெளிப்பட்டாலும் வெளிப்பட்டுரும். அறிவு என்ன பண்ண முடியாது, தடை செஞ்சு நீங்க எல்லாம் போட்டு நீங்க அப்படி இயேசுநாதர் எத்தனை பேர் அப்படி தாவச்சிட்டோம்னா அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா 13 நூற்றாண்டுக்கு அப்புறமா என்ன ஆயிட்டாரு, எப்படி இருந்தாலும் அன்பு வெளிப்பட்டு போச்சு. இவ்வளவு விசேஷமான ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிறான்ட்டு வெளிப்பட்டு தான் போச்சு. அது மாதிரி சான்றோனை என்ன செய்ய முடியாது, உள்ள எத்தும் போய் வைக்க முடியாது. பேதையை என்ன பண்ண முடியாது, சபையில் எத்தும் போய் வைக்க முடியாது. தெரியும் எனக்கு, சிரிச்சுக்க வேண்டியது தான். அல்லடா என்ன மாதிரி லூஸ் தானே பேசுங்க. இந்த மக்கள் ஒத்துக்கலாம். இன்னைக்கு எல்லாம் பின்னாடி வர்றவன்னா சொல்லுவான், எவ்வளவு முட்டாதனமா பேசியிருந்தா இதெல்லாம் பார்த்து ரசிச்சதுங்களே இந்த பசங்க. கேட்பானா கேட்க மாட்டேனா, பிற்காலத்தில் நாளைக்கு வர்ற ஒரு அறிவாளி அதை கேட்டுருவோம்.